அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ குரு பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதி வருது. அதுக்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸ் அடுத்தடுத்த லிங்க்ல வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து பலனடைகிறது நல்லது. இப்போ பஞ்சாங்கத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்தீங்கன்னா 30/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி பகல் 11:51 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பௌர்ணமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வைகாசி விசாகம் மதியம் 1:21 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:41க்கும் சூரியன் மறைவு மாலை 6:31க்கும். நல்ல நேரம் காலையில 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில 8:54 இருந்து 10:30 வரை. யமகண்டம் பகல் 1:42 இருந்து 3:19 வரை. குளிகை காலை 5:41 இருந்து 7:17 வரை. இன்று சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு ராகாலம் உகந்த நேரமா இருக்கு. இப்போ சதுர்தசி திதியில செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா பல் சீரமைக்கிறது, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, கறி சாப்பிட்றது, பயணம் மேற்கொள்றது. சுக்லபட்சத்துல மட்டும் திருமணம் செய்யலாம். அதுவும் திருமணம் இல்லாத நல்ல காரியங்கள் செய்யலாம். இன்று சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளா கிடையாது. பார்த்து கொண்டு போறது நல்லது. இப்போ விசாக நட்சத்திரத்துல செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா கதிர் இருக்க, புது துணி உடுக்க, கிணறு சீர் செய்ய, சூளை பிரிக்க, சூளை கட்ட, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்றதா இருக்கு. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு பரிசு, மிதுன ராசிக்கு போட்டி, கடக ராசிக்கு லாபம், சிம்ம ராசிக்கு உயர்வு, கன்னி ராசிக்கு இன்சொல், துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு சுபம், தனுஷ் ராசிக்கு உழைப்பு, மகர ராசிக்கு ஆதரவு, கும்ப ராசிக்கு அனுகூலம், மீன ராசிக்கு திறமையா இருக்கு. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் சாதகமான பலன் கிடைக்கும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையாக தான் இருக்கும். சில பிரச்சனைகளும் இருக்கும், சில சுமூகமான சூழ்நிலைகளும் இருக்கு. அதே போல தான் இந்த குரு பலனும் இருக்கு. இந்த குரு பயிற்சி பலன் தெரிஞ்சுக்க உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட பலனை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கு. திட்டமிட்டு இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க. வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத ஒரு நாளா கொண்டு போகலாம். இன்று உங்களுக்கு உறவினர்கள் வருகையால குடும்பத்துல செலவுகள் அதிகமாகும். அதே சில நேரங்கள்ல பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. திருமண சுப காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படும். எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. நண்பர்களோட உதவி பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல அடுத்தவங்களை அனுசரிச்சு போங்க. யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. இன்று பாதுகாப்பற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களோட இலக்குகளை அடைய அதிர்ஷ்டம் இல்லாத நாளாக தான் இருக்கு. சாதகமான நாளாக கிடையாது. உங்களோட அணுகுமுறையில பொறுமையும் உறுதியும் இருந்ததுன்னா நாளை சிறப்பாக கொண்டு போகலாம். சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து நாளை கொண்டு போறது நல்லது. உங்களோட செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டிய நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சவாலாக தான் இருக்கு. பணிகள் அதிகமாக இருக்கும். வேலைகளை கவனமாக செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை சிலவற்றை நீங்க எதிர்கொள்ள நேரும். இதனால துணையோட நல்லுறவு பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது. வார்த்தையை பார்த்து பேசுங்க. அதனால தான் இன்று பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்புண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வீட்டு புனரமைப்பு போன்ற பெரிய செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால செலவு ரொம்ப அதிகமா இருக்கு. விரயமாகிற மாதிரி இருக்கு. சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்க அம்மாவோட ஆரோக்கியம் உங்களுக்கும் கொஞ்சம் பதட்டத்தினால ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருந்தீங்கன்னா நல்லபடியா இருக்கும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு கலவையான நாள். நல்ல ஒரு கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்டும் இருக்கு, நெகட்டிவான ரிசல்ட்டும் இருக்கு. சில சூழ்நிலைகள எது நல்லது, எது கெட்டதுன்னு பார்த்து கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட குரு பலன் பார்த்தீங்கன்னா சாதகமாவும், அமோகமாவும் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்று உங்களோட நாள பொறுத்தளவுக்கு பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும், உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், திருமண முயற்சிகள் இருந்த தடைகள் விலகும், வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபகரமான பலன்கள் உண்டாகும், வேலை செய்யற இடத்துல வேலைபளு குறையும். இன்று துடிப்பான நாளா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. எந்த ஒரு செயலையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா எதிர்மறை விளைவுகளை தடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல விஷயங்கள்ல கலந்துக்கிட்டு மனசை அமைதியா வச்சு ஒருநிலைப்படுத்தி கொண்டு போங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல சின்ன இழுபறிகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் கொஞ்சம் வேலையிலையும் சரி, கவனக்குறைவு காரணமாக வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களோட வேலைக்கே பிரச்சனை ஆக்குற மாதிரி இருக்கும். கவனமாக பாருங்கள். கஸ்டமர்கள் கிட்ட பேசும்போது பார்த்து பேச வேண்டியது நல்லது. வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தனக்கூட சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு. அமைதியா இருக்கிறது நல்லது. பொறுமையா சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது. விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது. காதலர்களுக்கு இது உகந்த நாளா இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சிறப்பா இல்லை. தேவையில்லாத செலவுகளை இன்று நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கு. அதை கடினமா உணர்வீங்க. செலவுகளை கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வீண் விரயங்கள் ஆகாம பார்க்கறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வெடுக்கிறதும் மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நல்லா தூங்குறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்று நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். மனசுல ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. அது போலதான் உங்களுக்கு குரு பலனும் இருக்கு. அந்த குரு பலன் முழுசா தெரிஞ்சுக்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இன்று தேவையில்லாத வீண் செலவுகளும் வீண் மன உளைச்சல்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல தடங்கல்கள் உண்டு. எல்லா விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. உங்களோட முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு கிடைச்சாலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சாலும் கொஞ்சம் தாமதம் இழுபறி இருக்கத்தான் செய்யும். சூழ்நிலைகளை பொறுமையா கையாள வேண்டிய நாளா இருக்கு. சில பதட்டமான சூழ்நிலை இருக்கு. தெய்வீக இசை கேட்கறது, சினிமா பார்க்கறது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்று எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அமைதியாக இருங்க. பொறுமையா நாளை கொண்டு போறது எல்லா விதத்திலையும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில பதட்டம் அதிகமா இருக்கு. கூட வேலை செய்யறவங்க மூலியமா சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படும். அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கு. பெண் ஊழியர்கள்கிட்ட கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுங்க. எந்த விஷயத்தையும் பர்சனலா எடுக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று மோசமான புரிதல் இருக்கு. அதனால உங்களுக்கும் துணைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. துணைக்கிட்ட பேசும்போது அமைதியாகவும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். சில சூழ்நிலைகளுக்கு பார்த்து கையாளுங்க. ஏன்னா வீண் விரயங்களோ பண இழப்பு அதிகமாக இருக்கு. கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாதனால தோலை அரிப்பு இல்லைன்னா உடல் தலைவலி கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துட்டு நாளை கொண்டு போறது நல்லது. இப்ப அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி. மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாள். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்களோட குரு பலன்களும் அந்த மாதிரி தான் இருக்கு. வாழ்க்கை சிறப்பா கொண்டு போறதுக்கு உங்களோட குரு பலன் தெரிஞ்சுக்க உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாளை பொறுத்த அளவுக்கு செய்கிற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க. குடும்பத்தில் தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருள், வண்டி, வாகனம் வாங்குற யோகம் கிட்டும். சிறப்பான நாள். மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் முழுக்க இருப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்கு. இன்று நல்ல
பல நன்மைகள் விளையக்கூடிய நாளா இருக்கு. உங்களோட இலக்குகளை வெற்றி அடையக்கூடிய நாள். இன்று நீங்க செய்யற செயல்களை திறமையா செஞ்சு நல்ல ஒரு திட்டமிட்டு செஞ்சு பலன் பெறக்கூடிய விதத்துல தான் நாள் இருக்கு. மகர ராசிக்கு ஏற்ற ஒரு நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவு வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமா இருந்தாலும் உங்களோட திறமையால நேரத்துக்கு அந்த வேலைகளை சரியா செஞ்சு முடிப்பீங்க. தன்னம்பிக்கையோட செய்வீங்க. அது உங்களுக்கு பேரும் பாராட்டும் வளர்ச்சியும் பெற்றுத்தர மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அங்கீகாரமோ பதவி உயர்வுக்கான வாய்ப்போ இல்லைன்னா ஊதிய உயர்வுக்கான வாய்ப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்லுறவை பராமரிப்பீங்க. குடும்பத்துல நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சிகள்ல ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். காதலர்களுக்கும் ஏற்ற ஒரு நாள். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்கு. ஒன்னா வெளியில போய் மகிழ்ச்சியா நாளை கொண்டாடுங்க. எந்த ஒரு நாளும் சிறப்பாக தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. முக்கியமான பொருட்கள் வாங்குறதுனால மனசுக்கு திருப்தியா இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. பணம் உங்களோட சேவிங்ஸ் அதிகமாகிறத கண் கூட பார்ப்பீங்க. ஆரோக்கியத்துல உங்ககிட்ட இருக்கிற உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாள். நல்ல ஒரு திட்டமிடத்துக்கான புத்திசாலித்தனம் இன்று உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்க செய்கிற செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு வேலைகள்ல நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. திருப்தியான மனநிலையோட மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் முழுக்க கொண்டு போவீங்க. உங்கள்கிட்ட இன்று நல்ல ஒரு ஆற்றலும் உறுதியும் தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்கு. ஆனா குரு பலனை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. உங்களோட காலங்களை குரு பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. உங்களுக்கு பசங்களால வீட்டுல மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும். கூட பிறந்தவங்க ஆதரவா இருப்பாங்க. வேலையில நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வராத பழைய பாக்கிகள் கடன்கள் வசூலாகிறது மனசுக்கு திருப்தியை தரும். இன்று நாள் உங்களுக்கு பல விதத்துல சாதகமா தான் இருக்கு. உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்கொண்டு நீங்க நிறைய சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட சுயமுயற்சி மூலியமா உங்களோட செயல்களில் வளர்ச்சி காண்பீங்க. புதுமையான முறைகளை கையாண்டு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள்ல திருப்திகரமா இருக்கு. உங்களோட வேலையோட திறன் தரம் எல்லாமே நல்லா இருக்கும். அது நல்ல மதிப்பை பெறத்துக்கான வாய்ப்பா அமையும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. சுமூகமான சூழ்நிலை ரெண்டு பேருக்குள்ளும் பரஸ்பர புரிதல் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு. நல்லிணக்கம் நல்லாவே இருக்கும். ஒன்னா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அன்பு பாசமும் பரிமாற ஏற்ற ஒரு நாளா இருக்கு. காதலர்களுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக அளவுல பண வரவு இருக்கு. பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கிறது. அதே சேவிங்ஸும் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பணத்தை சம்பந்தமா முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கும் சுபகாரிய முயற்சிகளுக்கும் செலவு செய்யறது நல்லது. ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. தைரியம் உறுதியும் நல்லா இருக்கும். அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்று நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொறுப்புகள் அதிகமா இருக்கு. பதட்டங்கள் அதிகமா இருக்கும். அதே நேரங்களில் சில பசங்களால சில உறவுகளால எதிர்பார்க்காத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனா குரு பயிற்சி பலன் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதை சிறப்பா பயன்படுத்திக்க, அதோட பலன்கள் முழுசா தெரிஞ்சுக்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் தடைக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். நீங்க செய்யற செயல்கள்ல மந்த நிலை ஏற்படும். குடும்பத்தோட மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு செயலையும் செய்யும் போது பொறுமையா இருக்கிறது நல்லது. நாளை கொஞ்சம் அமைதி இல்லாம கொண்டு போறது நல்லது. அமைதியா கொண்டு போறது நல்லது. இன்று நாளை பொறுத்தளவு துடிப்பா இல்லை. முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துறது நல்லது. கஷ்ட நேரங்களில் உங்களோட கோபங்களையும் உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். நீங்க செய்யற செயல்களில் முடிவுகளில் நிச்சயம் இல்லாத தன்மை இருக்கு. நிதானமா செயல்படுங்க. ப்ரொஃபஷனலா எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில வளர்ச்சிக்கான கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்கும். ஆனாலும் நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிறதுக்கு முடியாது. அது உங்களுக்கு வருத்தத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். காலையிலேயே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இந்த தனக்கூட பேசுறதே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கு. பசங்களால சில சூழ்நிலைகள் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் அமைதியா கையாளுங்க. பெற்றோரோடையும் சரி குழந்தைங்களோடையும் சரி கவனமா பேசுறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்க வேண்டாம்.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமா இல்ல. தேவையில்லாத கூடுதல் செலவுகள் அதிகமா இருக்கு. அதை தவிர்க்க முடியாது. ஆனாலும் பண விரயமாகாமையோ, பண இழப்பு ஏற்படாமையோ பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நல்லா தூங்க வேண்டியது இருக்கு. அதே நேரம் அமைதியாவும் பொறுமையும் தேவை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ இந்த சேனலை பார்க்குறவங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து பாருங்க. நிறைய விஷயங்கள் குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு சில ராசிகளுக்கு போடப்பட்டிருக்கு. அது எல்லாம் ப்ரீமியர்ல இருக்கனால உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி தான் அது வீடியோ பப்ளிக்ல வரும். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னா உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேட்கலாம். இப்போ யூடியூப் சேனல்லையும் சரி, ஃபேஸ்புக் பேஜ் சீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ்ல ஃபேஸ்புக் பேஜ்லையும் அடிக்கடி லைவ் வந்துகிட்டு இருக்கும். உங்களோட சுயஜாதக பலன், குரு பெயர்ச்சி பலன், உங்களோட சுயஜாதகத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் சில ஆதாயங்கள் ஏற்படட்டும். உங்களோட வாழ்க்கை மேம்பட நாங்க உறுதுணையா இருப்போம். இப்போ வீடியோ பார்க்கும் போது கண்டிப்பா உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பலன்களை தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சதுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட உதவியால இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாய் அமையட்டும்.